மக்களுடைய ஆதரவை பெற்று இன்றைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருக்கின்றார். அவர்கள் இல்லாமலேயே நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் அவருடைய ஆதரவை அவர் இன்றைக்கு பெற்று அதன் மூலம் இந்த வெற்றியை காட்டியிருப்பது என்பது அவர் தூய சக்தி இல்லை, மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்ற குதிரை பேர சக்தி என்பதனை நிரூபித்திருக்கின்றார். குதிரை பேரம் நடைபெறுகிறது என்று சொன்னபோது இது குதிரை பேரம் அல்ல, இது ஓடுகிற குதிரை என்றார். இன்றைக்கு வாடகைக்கு குதிரையை எடுத்து அவர் வண்டியை ஓட்டுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார். எந்த என்டிஏ கூட்டணியை முழுமையாக எதிர்க்கிறேன் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறேன் என்று சொன்னாரோ அவருடைய ஆதரவை பெற்றிருக்கிறார் என்றால் இனி அவருடைய ஆட்சி இப்படித்தான் அமையப் போகிறது என்பதற்கு இதுவே மிக தெளிவான விளக்கமாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு அரசுக்கு அந்த முதலமைச்சருக்கு தனி அதிகாரியாக ஒரு ஜோதிடரை நியமித்திருப்பதை இன்றைக்கு எல்லோரும் கண்டித்திருக்கிறார்கள். அதற்கு அவர் பதில் சொல்லவில்லை. அதேபோல சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் வைத்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லவில்லை. உதயநிதி அவர்கள் சொன்னது போல அவருக்கு வாக்களித்தவர்களுமே இன்றைக்கு வருத்தப்படுகின்ற நிலைக்கு தான் இருக்கிறார்கள். அதை இன்னும் வலுவூட்டுகின்ற விதமாக அந்த மக்கள் வருத்தப்படுகின்ற விதமாக இவருக்கு வாக்களித்தவர்கள் அல்லாதோரிலிருந்து வெற்றி பெற்றவர்களையும் தன்னுடைய அணியிலே இணைத்துக் கொண்டிருப்பது என்பது குதிரை பேரத்தை மிக வெளிப்படையாக இன்றைக்கு அவர் செய்ய முனைந்திருக்கிறார். அவர் இந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு எதையும் செய்வார். எனவே இந்த ஆட்சிக்கு கொள்கை கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது, எந்த லட்சியமும் கிடையாது. ஒரே நோக்கம் பதவியை தக்க வைத்துக் கொள்வது, அதிகாரத்தை சுவைப்பது என்பதுதான். அப்படி இல்லை என்றால் எங்களுக்கு மக்கள் அளித்த அந்த உறுப்பினர்களோடு நாங்கள் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை சந்திக்கிறோம் என்று வந்திருக்க வேண்டும். அவர் அதை காப்பாற்றுவதற்காகத்தான் மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளிடத்து ஆதரவு கூறினார். ஆனால் இன்றைக்கு அதையும் தாண்டி பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருந்த அதில் வெற்றி பெற்றிருக்கின்ற அதிமுகவுடைய ஒரு குழுவை இணைத்துக் கொண்டிருப்பது அவருடைய வேடத்தை கலைத்திருக்கிறது. இதுவரை அவர் ஓட்டிய திரைப்படம் முடிவுக்கு வந்திருக்கிறது. இனி இது பாஜக ஆதரவான அதிமுக ஆதரவோடு நடைபெறப் போகின்ற ஆட்சிதான் என்பதை நிரூபித்திருக்கிறார். எனவே தூய சக்தி என்கின்ற அந்த நாடகமெல்லாம் முடிந்திருக்கிறது. எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது போல இன்ஸ்டாகிராம் ரீலிலே ஒரு ஆட்சியை பிடித்து விட்டார். ஆனால் இன்ஸ்டாகிராம் ரீலிலே ஆட்சியை நடத்த முடியாது. இனி ரியலாக மக்களை சந்திக்க வேண்டிய சூழல் வந்திருக்கிறது. எனவே எதிர்க்கட்சிகள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை அவர் இழந்திருக்கிறார். சட்டமன்ற தளத்திலே அவர் நம்பிக்கை பெற்றிருக்கலாம், ஆனால் மக்கள் மனதிலே மக்கள் களத்திலே அவர் நம்பிக்கை இழந்திருக்கிறார் என்பதைத்தான் இது காட்டுகிறது. இல்ல, அவர் தான் தெளிவா சொன்னாரு. என்டிஏ கூட்டணியில் இருப்பவர்களுடைய ஆதரவை பெறமாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அந்த என்டிஏவிலே வெற்றி பெற்றவர்களுடைய ஆதரவை பெறுவதற்கு இந்த அவருடைய வீட்டுக்கே சி.வி. சண்முகம் வீட்டுக்கே போய் அந்த வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவருக்கும் சால்வை அணித்து அவருடைய ஆதரவை பெற்றிருக்கிறார். இது மிக வெளிப்படையாகவே அவர் செய்திருக்கிறார். குதிரை பேரம் நடத்தல, இது வந்து குதிரை வேகத்துக்கான அரசு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து விளக்கம். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இது குதிரை பேரம் இல்ல, வாடகை குதிரையை எடுத்துக்கொண்டு அவர் வண்டியை ஓட்டுகிறார். அந்த வாடகை குதிரை எவ்வளவு நாள் ஓடும் என்பது காலம் பதில் சொல்லும். இப்ப வந்து நம்பிக்கை நம்பிக்கை வாக்கெடுப்பு குறித்து பேசிருக்கோம், அது இன்னொரு நாள். இது நம்பிக்கை வாக்கெடுப்பு போக போக பார்ப்போம். அப்பெல்லாம் நம்பிக்கை வாக்கெடுப்பு விவாதத்திற்கான தேவையில்லை. இன்றைக்கு விவாதம் இருந்ததனால் வைத்திருக்கிறார்கள். போக போக மக்கள் பார்க்கத்தான் போகிறாங்க. நீங்களும் பார்க்கத்தான்.